Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic multi-line statements. So in previous tutorial நம்ம Python statements பத்தி எக்ஸாம்பிளோட பார்த்திருந்தோம். So இந்த tutorialல நம்ம multi-line statements அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். First of all, what is mean by multi-line statements? So in Python, the end of a statement is marked by a new line character. So Python பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு கோலனோ செமிகோலனோ எந்த சிம்பிளும் இருக்காது. ஸோ நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் we can make a statement extend over multiple lines with the line continuation character. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டிபிள் லைன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் தட் இஸ் பேக்ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ a ஈக்குவல் டு 1 + 2 + 3 இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். தென் அதில் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் முடியல, நெக்ஸ்ட் லைன்லையும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது மீனிங். தென் நான் 4 + 5 + 6ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் சேர்ந்து சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் தான், ஏன்னா நான் ரெண்டுக்கும் நடுவில் லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் கொடுத்துருக்கேன். தென் 6க்கு அப்புறமா மறுபடியும் நான் லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் கொடுத்து தேர்ட் லைன்ல கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பருமே இப்போ ஆட் ஆகி ஏங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஏன்னா லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 லைன்ஸும் சேர்ந்து ஒரே ஸ்டேட்மெண்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன் பைத்தான் லைன் கண்டினியூவேஷன் இஸ் இம்ப்ளைட் இன்சைட் parenthesis brackets, then ஸ்கொயர் brackets அண்ட் braces. ஸோ இந்த மாதிரி brackets யூஸ் பண்ணும்போது அதுக்கு உள்ள லைன் கண்டினியூவேஷன் எப்படி கொடுக்கணுங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இப்போ a ஈக்குவல் டு நான் parenthesis bracket குள்ள எக்ஸ்பிரஷன் டைப் பண்றேன். 1 + 2 + 3ன்னு இருக்கு. பிளஸ்ன்னு கொடுத்துட்டேன். பட் பாத்தீங்கன்னா நான் இப்போ நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ பண்றேன். ஆனா எந்த லைன் யூஸ் பண்ணல, பேக்ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணல. அப்போ லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் யூஸ் பண்ணணும் தேவையில்லை, பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த என்டையர் பிராக்கெட்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ஒரே ஸ்டேட்மெண்டாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இங்க அந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த சரௌண்டிங் parenthesis பிராக்கெட்டு ஆட்டோமேட்டிக்காவே லைன் கண்டினியூவேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடும். சிமிலர்லி ஸ்கொயர் பிராக்கெட்டாக இருந்தாலும் சரி, கர்லி பிரேசஸாக இருந்தாலும் சரி, லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் யூஸ் பண்ணணும் தேவையில்லை, அந்த பிராக்கெட்ஸே ஆட்டோமேட்டிக்கா லைன் கண்டினியூவேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் ரெட்டுன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்ட்ரிங், ஸோ கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும். நான் சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன். தென் கமா, இப்போ நான் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும். நான் சேம் லைன்ல கொடுக்காம நெக்ஸ்ட் லைன்ல கொண்டு போய் கொடுத்துருக்கேன் ப்ளூ. ஸோ இதுவும் ஸ்ட்ரிங் தான், ஸோ நான் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு கமா, தென் தேர்ட் லைன்ல கிரீன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் 3 லைன்ஸ்ல எழுதியிருக்கேன், பட் லைன் கண்டினியூஷன் கேரக்டர் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே லைன் கண்டினியூவேஷன் பெர்ஃபார்ம் ஆயிரும். இது மூணும் சேர்ந்து ஒரே லைனா ஒரே ஸ்டேட்மெண்டா தான் கன்சிடர் பண்ணணும். We can also put multiple statements in a single line using semicolon. So semicolon யூஸ் பண்ணி ஒரே லைன்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸையே எழுதலாம். ஸோ மல்டிபிள் லைன்ல ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணுங்கிறத இப்போ பார்த்தோம். இப்போ ஒரே லைன்ல மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கம்பைன் பண்ணணும், அதுக்கு செமிகோலன் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 1 இது ஒரு ஸ்டேட்மெண்ட், b ஈக்குவல் டு 2 இது அனதர் ஸ்டேட்மெண்ட், c ஈக்குவல் டு 3 இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸையும் சிங்கிள் லைன்ல எழுதுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவுலையும் செமிகோலன் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். பட் நார்மலா நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணாம அடுத்தடுத்த லைன்ல 3 லைன்ஸ்ல எழுதுவோம். பட் இந்த 3 லைன்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே லைன்ல எழுதுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டோட எண்ட்லையும் செமிகோலன் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் எப்படி பைத்தான்ல டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சும்மா ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறேன். ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமாண்ட் லைன் டைப் பண்ணியிருக்கேன். தென் நான் இப்போ ஒரு மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத போகிறேன். ஸோ a ஈக்குவல் டு, இதில் a இஸ் அ வேரியபிள், ஈக்குவல் டு இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். தென் நான் இப்போ ஒரு மல்டிலைன் கமாண்ட் எழுதுகிறேன். 1 + 2 + 3ன்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த லைனை கண்டினியூ பண்ணுறதுக்கு லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். நான் இப்போ பேக்ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ப்ரீவியஸ் லைன் இன்னும் முடியலை, அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் செகண்ட் லைன் டைப் பண்ணியிருக்கேன். தென் தேர்ட் லைன் கொண்டு போகிறதுக்காக நான் மறுபடியும் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னா தேர்ட் லைன் போயிடும். ஸோ ரிமைனிங் எக்ஸ்பிரஷன் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தேர்ட் லைனோட போதும் அப்படின்னா என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மல்டிலைன் கமாண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஏயை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏல 1 + 2 + 3 and +4 + 5 up to 9 வரைக்கும் ஆட் ஆயிருக்கும். ஸோ த ரிசல்ட் இஸ் 45. அப்போ மல்டிலைன் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா எந்த லைன்ல நமக்கு மல்டிலைனா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம பேக்ஸ்லாஷ் சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி நம்ம எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும், அது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் எதை டைப் பண்ணும்போதும் நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அந்த லைனோட எண்ட்ல பேக்ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். இதுவே நம்ம லைன் கண்டினியூவேஷனை பிராக்கெட்ஸ்குள்ள யூஸ் பண்ணோம்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ parenthesis bracket யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பிராக்கெட்ஸ்குள்ள நான் அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைன் கண்டினியூவேஷன் கேரக்டர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்டர் கொடுத்து ரிமைனிங் என்ன வேணுமோ நான் டைப் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லைன் டைப் பண்ணிட்டேன். தென் என்டர் கொடுத்து தேர்ட் லைன் டைப் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக parenthesis க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட மல்டிலைன் கமெண்ட் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராக்கெட் யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக அந்த பேக்ஸ்லாஷ் கொடுத்து தான் லைனை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பிராக்கெட்ஸே லைனை இம்ப்ளிசிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். இப்போ நான் ஏயை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 45 தான் கிடைக்கும். சிமிலர்லி நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணாலும் லைன் கண்டினியூவேஷன் இம்ப்ளிசிட்டா நடக்கும். இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு சேம் வேல்யூ கிடைச்சிருக்கு. தென் ஒரே லைன்ல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் இப்போ a = 1ன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் நான் அதே லைன்ல கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் செமிகோலன் கொடுத்து there are 3 statements in the single line. a = 1, then b = 2, then c = 3 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா அந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதுல மூணுமே செப்பரேட் ஸ்டேட்மெண்ட் தான், பட் செமிகோலன் யூஸ் பண்ணி நான் ஒரே லைன்ல கொடுத்துருக்கேன். இதுல எதை பிரிண்ட் பண்ணாலும் கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ b-ஐ பிரிண்ட் பண்ணேன், எனக்கு 2ன்னு கிடைச்சது. c-ஐ பிரிண்ட் பண்றேன், 3ன்னு கிடைச்சது. தட்ஸ் ஆல் அபவுட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியலில் நம்ம மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம பைத்தான் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக படிக்கலாம். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.